அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தகவல் தாவூத் நபியை பற்றிதான். தாவூத் நபி மிக அழகிய குரல் வளம் பெற்றிருந்தார்கள். அவர் சபூர் எனும் வேதத்தை ஓதினால் கால்நடைகள், பறவைகள் கூட அந்த குரல் நயத்தில் மயங்கி கேட்டுக்கொண்டிருக்கும். அவர் அல்லாஹ்வை துதித்தால் அவருடன் சேர்ந்து பறவைகளும் மலைகளும் கூட அல்லாஹ்வை துதிக்கும். அவ்வளவு அழகிய குரல் வளம் அவருடையது. தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் அவர் அரச சொத்தில் இருந்து உண்ணமாட்டார். தனது சொந்த உழைப்பில் இருந்தே உண்டு வந்தார். அல்லாஹ் அவருக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். தாவூத் நபி காலத்தில் நிறையவே போர்கள் நடந்தன. அந்த காலத்தில் மக்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள். போர்க்களத்தில் எதிரிகளின் வாள்வெட்டில் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள கேடயமும் போர்க்கவசமும் முக்கியமானதாகும். தாவூத் நபியும் போர்க்கவசம் செய்து விற்று அதில் இருந்து வரும் வருமானத்தில்தான் வாழ்ந்து வந்தார்கள். தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் உலக இன்பங்களை அதிகம் அனுபவிக்க விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.